மிதுன ராசி பெண்கள் கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. லாஜிக்கெல்லாம் மடக்கிடுவாங்க. நம்ம என்னதான் ஆக்ரோஷமா, கோவமா சண்டை போட்டுட்டு உயிரை கொடுத்து கத்திட்டே இருந்தாலும் ஒரே லைன்ல நம்ம வாயை லாக் பண்ண வைக்கக்கூடிய ஒரு திறமை அப்படிங்கிறது மிதுன ராசி பெண்களுக்கு இருக்கும். நிறைய பெண்களுக்கு வந்து தொழில் தொடங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஒரு பெண்ணாக இருந்துட்டு தொழில் தொடங்குறது இந்த சமூகத்தில் ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ என்னதான் முன்னேற்றம் வந்தாலும் சில கட்டுப்பாடுகளுக்குள்ளே தான் பெண்கள் இருக்கிறாங்க. அதை வந்து பெண்களாலே மறுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தவங்க கூட அதை மீறி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது மிதுனராசி பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது. வயதான மிதுனராசி பெண்ணாக இருக்கிறீங்கன்னா பசங்களுக்கு அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிறது, காலேஜில் நல்ல சீட் கிடைக்கிறது, கேம்பஸில் பிள்ளைங்க செலக்ட் ஆகிறது, ஸ்கூலில் நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுன்னு வயதுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைங்களால ஒரு சந்தோஷம் நிச்சயமாக மிதுனராசி பெண்களுக்கு இருக்குது. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்போ மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில் ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் குரு பூர்ணிமா பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7352421335. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். பாண்டி பசால் அப் டு 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் காம்போ ஆஃபர், பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. விழுப்புரம் பாண்டி பசார், இது ஃபேமிலி பட்ஜெட் ஸ்டோர். மேம், இந்த ஆகஸ்ட் மந்த் மிதுனம் ராசி பெண்களுக்கு எல்லாம் எப்படி மேம் இருக்கு பொதுவா உங்களுக்கு? மிதுன ராசி பெண்கள் அறிவின் உச்சம் அப்படின்னு சொல்லிடலாம். எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக தான் இருப்பாங்க. எதையுமே லாங் டேர்மாக யோசிப்பாங்க. இப்போ வீட்டிலே யாராவது ஒரு முடிவு எடுத்தால் இந்த முடிவு பிற்காலத்துக்கு சரிப்பட்டு வருமா அப்படிங்கிற ஒரு நல்ல ஆலோசனை யாரால கொடுக்க முடியும்னா மிதுன ராசி பெண்களால் கொடுக்க முடியும். மிதுன ராசி பெண்கள் கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. லாஜிக்கெல்லாம் மடக்கிடுவாங்க. நம்ம என்னதான் ஆக்ரோஷமாக, கோவமாக சண்டை போட்டுட்டு உயிரை கொடுத்து கத்திட்டே இருந்தாலும் ஒரே லைனில் நம்ம வாயை லாக் பண்ண வைக்கக்கூடிய ஒரு திறமை அப்படிங்கிறது மிதுன ராசி பெண்களுக்கு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஆழ்ந்த அறிவும் சமயோஜித புத்தியும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் உள்ள மிதுன ராசி பெண்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம்ங்கிறது எப்படி இருக்குது? 4ஆம் இடம் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்கே தவிர மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படிங்கிறது மிதுனராசி பெண்களுக்கு கண்டிப்பாக வரப்போகுது. நிறைய பேர் மிதுனராசியில் பிறந்துட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அல்லது எக்ஸிஸ்டிங்காக ஒரு ஜாபில் இருக்கிறாங்க, வேலை மாறணும்னு நினச்சாங்கன்னா இதை விட ஒரு நல்ல சம்பளத்தில் ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷனில் ஒரு நல்ல வேலையில் போய் உங்கள் ஜம்முன்னு உட்கார்றது. நிறைய பெண்களுக்கு வந்து தொழில் தொடங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஒரு பெண்ணாக இருந்துட்டு தொழில் தொடங்குறது இந்த சமூகத்தில் ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ என்னதான் முன்னேற்றம் வந்தாலும் சில கட்டுப்பாடுகளுக்குள்ளே தான் பெண்கள் இருக்கிறாங்க. அதை வந்து பெண்களாலே மறுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தவங்க கூட அதை மீறி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது மிதுனராசி பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக மீடியா, பிஆரில் உள்ள பெண்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம், தொழில் வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக இந்த மாதம் கிடைக்கும். சூப்பர் மேம். அப்புறம் அவங்களோட ஃபேமிலி லைஃப்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பு, குழந்தைங்களோட ஹெல்த், அவங்களோட எஜுகேஷன்ல எப்படி மேம் இருக்கு? கணவன் மனைவி அந்யோன்யம்ங்கிறது கண்டிப்பாகவே அதிகரிக்க தான் போகுது. நிறைய நாள் ஒரு பிரச்சனை என்ன இருந்திருக்கும்னா கம்யூனிகேட்டே பண்ணாமல் இருந்திருப்பாங்க மிதுனராசி பெண்களும் கணவன்மார்களும். வேலை பிரச்சனைன்னு போயிட்டே இருந்திருக்கும். இவர் ஏதாவது பண்ணால் அந்த அம்மாவுக்கு பிடிக்காது, அவங்க பண்ணுறது இவருக்கு பிடிக்காது. 2 பேரும் ஒரு உட்கட்சி பூசல் மாதிரி உள்ளே வச்சுட்டு இருப்பாங்களே தவிர வெளிப்படையாக பேசியிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு நிலைங்கிறது மாறப்போகுது. 2 பேரும் ஓப்பனாக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம். 2ஆம் இடம் வளர்த்துருக்கிறதுனால மனசில் நினைக்கிறத முதல்ல மிதுனராசி பெண்கள் வெளியில் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட கன்வே பண்ணும்போது நம்ம மிதுனராசி பெண்களுக்கு தான் எதை எப்படி எங்கே பேசணும்னு தெளிவாக தெரியுமே, பேசத்தான் செய்யணும். அதனால் பேசியே காரியத்தை கணவன் கிட்ட சாதிச்சிருவாங்க. பிரச்சனைகள்லாம் சரியாயிரும். ஸோ பிரச்சனை இருக்குன்னா அவர்கிட்ட பேசுகிற விதமாக உங்களுக்கு எப்படி பேசணும்னு தெரியும். அந்த மாதிரி பேசும்போது கணவர் செவி சாய்ப்பார். ஓகே மேம். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே செட்டில் ஆகும். குழந்தைங்க விஷயம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகும். பிள்ளைங்களுக்கு இருந்த இந்த பிரச்சனைகள், ரொம்ப சேட்டக்கார பிள்ளைங்களாக இருந்தாலும் அதுங்க கொஞ்சம் சுட்டித்தனத்தெல்லாம் குறைக்கிறது, பரவாயில்ல நம்ம பிள்ளைங்க நம்ம சொல் பேச்சை கேட்குதுன்னு நீங்கள் சந்தோஷப்படுறது. வயதான மிதுன ராசி பெண்ணாக இருக்கிறீங்கன்னா பசங்களுக்கு அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிறது, காலேஜில் நல்ல சீட் கிடைக்கிறது, கேம்பஸில் பிள்ளைங்க செலக்ட் ஆகிறது, ஸ்கூலில் நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுன்னு வயதுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைங்களால ஒரு சந்தோஷம் நிச்சயமாக மிதுன ராசி பெண்களுக்கு இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. 100%. ஓகே மேம். அப்புறம் இவங்க வந்து நிறையா ஃபாரின் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இல்லை மேபி பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும், இல்லைன்னா ஒர்க்குக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்க பெண்களுக்கு வந்து இந்த மந்த் அது ஓகேவாகுமா மேம்? மிதுன ராசி பெண்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வெளிநாட்டு யோகம்ங்கிறத விட வெளி மாநில யோகம் இருக்குது. அதர் ஸ்டேட்டுக்கு வந்து இவங்க கண்டிப்பாக ட்ராவல் பண்ணலாம்.
ஃபார் சேயிங் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் இவங்களே எதிர்பார்க்குறாங்கங்கிற பட்சத்தில் வெளி மாநிலம் போகணும், பெங்களூர், ஹைடி இல்லை கேரளா பக்கம் எங்கேயாவது போகிறேன், நார்த்துக்கு போகிறேன் அப்படின்னா கூட அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கண்டிப்பாக இந்த மாதம்ங்கிறது அமையும். அல்லது கணவன்மார்களுக்கு வெளி மாநிலத்தில் வேலை கிடைச்சு அவரோட இவங்க குடும்பத்தோடு போய் வெளியில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு பிராப்தம்லாம் இந்த மாதம் நிச்சயமாக இருக்குது. அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வெயிட் பண்ணுற பெண்கள் மட்டும் இந்த ஒரு மாதம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். செப்டம்பர் மாதம் காலகட்டங்கள்லாம் ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்குது. ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, ஐஇஎல்டிஎஸ் இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ராடுக்கு நீங்கள் எழுதுறீங்கன்னா அது இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஓகே மேம். இந்த மந்த்ல வந்து என்ன இனிஷியேட் பண்ணி நம்ம பண்ணாலும் வந்து இந்த மிதுனம் ராசி பெண்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் நிச்சயமா. தென் இவங்களுக்கு வந்து இந்த மேரேஜ் லைஃப் இப்போதான் ஆன்லைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மந்த் வந்து ஓகே ஆயிடுமா, எப்படி மேம் இருக்கும்? கண்டிப்பாக அலைன் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் அதிபதி நீசமாயி சனி பார்வையில் இருக்கிறதுனால சொந்தத்தில் மட்டும் மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம். சொந்தத்தில் மாப்பிள்ளை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அது ஏதாவது பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி சொந்தம் தான் மாப்பிள்ளை அப்படிங்கிற பட்சத்தில் ஜாதகத்தை நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. எந்த திருமணமுமே கட்டத்தை பொருத்தாமல் பண்ணக்கூடாதுங்கிறத நான் நிறைய காணொளிகளில் சொல்லியிருக்கிறேன். ராசி நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்டெண்டுக்கு தான். ஜாதக கட்டம் தான் இங்கே கேம் சேஞ்சர். ஒரு திருமண வாழ்க்கைங்கிறது 40-50 வருடம் நல்லா இருக்கணுங்கிற பட்சத்தில் ஜாதக கட்டத்தை பொருத்தி பார்த்து பொறுமையாக கல்யாணம் பண்ணுறது தான் நல்லது. ஒரு நாள் காரியம் இல்லையா இது? ஸோ அதனால் சொந்தத்தில் தான் மாப்பிள்ளை பார்க்குறீங்க, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வீட்டில் பேச போகிறீங்க அப்படின்னாலும் ஜாதக கட்டத்தை தெளிவாக பார்த்துக்கணும். அல்லது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா பெரியவங்க கிட்ட இந்த மாதம் சொல்லாமல் அடுத்த மாதங்கள் சொல்கிறதுங்கிறது நல்லது. அரேஞ்ச்டு மேரேஜ் பற்றி பிரச்சனை இல்லை, நல்லபடியாக மாப்பிள்ளை செட் ஆவார், பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும், நல்லபடியாகவே திருமணம்ங்கிறது நடந்துடும். எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. ஸோ லவ் மேரேஜோ இல்லை அவங்களா இனிஷியேட் பண்ணி ஒரு லைஃப் பார்ட்னரை கொண்டு வரும்போது கொஞ்சமா ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா. சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ஆகஸ்ட் மந்த்ல வந்து மிதுன ராசி பெண்கள் என்ன மாதிரி கடவுளை மேம் வழிபடணும்? இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சொல்லியிருக்கிறீங்க, அது கூட எங்களுக்கு இருக்காமல் இருக்கணும். நாங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சக்கரத்தாழ்வார் வழிபாடுங்கிறத பண்ணிக்கணும். சக்கரத்தாழ்வார் ஸ்தோத்திரங்கள் நீங்கள் கேட்குறதுங்கிறது ரொம்ப நல்லது. இல்லை பக்கத்தில் எங்கேயாவது ஒரு கோயிலில் சக்கரத்தாழ்வார் இருக்கிறாருன்னா நரசிம்மர், யோக நரசிம்மருக்கு பின்னாடி சக்கரத்தாழ்வாருடைய பிரதிஷ்டைங்கிறது பெருவாரியான பெருமாள் கோயில்களில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரை போய் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. வீட்டிலே ஒரு சின்ன படம் வச்சு அவரை நீங்கள் வழிபாடு பண்ணிங்கனாலுமே ரொம்ப யோகமாக இருக்கும். சனிக்கிழமை சக்கரத்தாழ்வார் வழிபாடு அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு, மிதுன ராசி பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே மேம். இப்போ இறை வழிபாடை தாண்டி வந்து வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னா அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் மேம் பண்ணணும்? மிதுன ராசி பெண்கள் பச்சை பயிறு, கீரை, பச்சை காய்கறிகளை அதிகமாக டயட்டில் சேர்த்துக்க ஆரம்பிக்கணும். இந்த ஆகஸ்ட் மாதம் அசைவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா நல்லது. நிறைய குறைக்க சொல்ல அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, அதை பற்றி தப்பில்லை. பட் அதிகமான அசைவ உணவுகள் குறிப்பாக நைட் டைமில் நான்வெஜ்ஜுங்கிறத மிதுன ராசி பெண்கள் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. திருநங்கைகள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸை எங்கேயாவது பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் பண்ணிக்கிறதுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். பச்சை கலரில் அதிகமாக உடுப்பு உடுத்துங்க. மஞ்சள் நிறத்தை இந்த மாதம் தவிர்த்துக்கிறதுங்கிறது நல்லது. நம்பர் 5 and 6 லக்கியாக இருக்கும். ஓகே மேம். நம்பரும் சொல்லிட்டீங்க அண்ட் ஃபேவர் கலரும் சொல்லிட்டீங்க. ஆமா. அண்ட் இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கு வந்து அவுட் ஆஃப் 10 வந்து மிதுன ராசி பெண்களுக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 8.5 out of 10. ஓகே. அந்த லைஃப் பார்ட்னரை மட்டும் அவங்களா ஆமா. சூஸ் பண்ணாம கொஞ்சம் இந்த மந்த் வெயிட் பண்ணி தவிர்த்துக்கணும். சூஸ் பண்ணீங்கன்னா அதுவும் வந்து ஆமா, சரியாயிடும். ஆமா. ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் குரு பூர்ணிமா பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7352421335. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். பாண்டி பசார் up to 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் காம்போ ஆஃபர் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. விழுப்புரம் பாண்டி பசார், இது ஃபேமிலி பட்ஜெட் ஸ்டோர்.